வணக்கம். ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, ஓம் என்று கூறி இறை துதிகளை துவங்குவது எதற்காக பார்க்க போகிறோம். இந்த உலகம் தோன்றிய போது எழுந்த முதல் பேரொளி ஓம் என்று தான் கேட்டது. அதாவது ஓம் என்ற ஒளியில் இருந்தே உலகம் பிறந்தது. ஓம் அது ஓம்காரத்தின் ஒளி, சங்கில் இருந்து வெளிவரும் சப்தம், சூரியனிலிருந்து வெளிப்படும் சத்தம், பிரபஞ்ச சத்தம் என எல்லாமே ஓம் என்ற ஓம்காரத்தின் சத்தமாகவே வெளிப்படுகிறது. ஓம்காரத்தில் சகல மந்திரங்களுக்கு உரிய எழுத்துக்கள், வேத புராண இதிகாசங்கள் ஆகிய அனைத்தும் அடங்கியுள்ளது. ஓம்காரத்தின் உன்னதத்தை உணர்ந்து ஓம் என்ற பிரணவத்தை உளமாற கூறி தொழுவோருக்கு உயர்வுகள் யாவும் வந்து சேரும் என்பது சித்த திருமூலரின் வாக்கு. ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி, ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே உரு அரு, ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே பலபேதம், ஓம் எனும் ஓங்கார ஒன்முத்தி சித்தியே. ஓம் என்பது முழுவதுமாக மறைந்தும் நிற்கிறது, வெளிப்பட்டும் நிற்கிறது. இதிலிருந்து தான் கண்ணால் காணக்கூடிய இந்த பிரபஞ்சம் உருவானது. இவ்வுலகத்தையும் வெளிப்படுத்தி அதில் தன்னையும் வெளிப்படுத்துவதோடு நில்லாமல் அனைத்தும் தனக்குள் அடங்குவதற்கு காரணமாகிறது. மேலும் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்துள்ள பரம்பொருளை பற்பல திருநாமங்களில் அழைத்தாலும், அவை ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறுபட்டு இருந்தாலும், அவை அனைத்துமே அடிப்படையில் ஓம் என்பதில் இருந்து உதித்தவையே. இதனை காரணமாகவே அனைத்து தெய்வங்களுக்கும் மந்திரங்களை துதிக்கும் போது ஓம் என்று கூறி துவங்குகிறார்கள். நன்றி.